வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 15 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு. காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழ்நாட்டின் கரைக்கு நெருக்கமாகவே தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இரு காற்று இணைவு டெல்டா மாவட்டங்களில் அமைந்த நிலையில் தற்பொழுது சற்று வடக்கே மாமல்லபுரம் முதல் மரக்காணம் முதல் கோடியக்கரை வரைக்கும் இரு காற்று இணைவு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக தூறல் விழுந்து கொண்டே இருக்கிறது. நாகப்பட்டினம் தெற்கை விட வடக்கு கொஞ்சம் தூறல் கூடுதலாக காணப்படும். காரைக்காலில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். காரைக்காலுக்கும் புதுச்சேரிக்கும் இடையில கடலூர், மயிலாடுதுறை மாவட்டத்தை மையமாக வைத்து இந்த இரு காற்று இணைவு சற்று வலுவாக அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக கடலூர் மற்றும் காரைக்கால் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இடைப்பட்ட கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொஞ்சம் தூறல் கூடுதலாக இருக்கும். லேசான மழைப்பொழிவு பிச்சாவரம், பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் போன்ற பகுதிகளில் அமைந்திருக்கும். பழையாறுலாம் இந்த மழைப்பொழிவு தீவிரம் குறைந்தாலும் தொடர்ச்சியாக தூறல் இருந்து கொண்டே இருக்கும் இன்றைக்கு மாலை வரைக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது நாளை மேற்கு நோக்கி நகர்கிறது. நாளை சனிக்கிழமை 16ஆம் தேதி மேற்கு நோக்கி நகர இருக்கிறது. படத்தில் காட்டியுள்ளபடி இது நகரும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தமிழ்நாட்டில் மழை பொழியும். மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை இருந்துகிட்டே இருக்கும். நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர், பாசக்குட்டை பகுதி தொடங்கி கோயம்புத்தூர் மாநகரத்தில் காற்றுடன் மழை பொழிவை கொடுத்து வீரபாண்டி பிரிவு மற்றும் சூலூர், கருமத்தம்பட்டி மற்றும் அப்படியே ஒத்தக்கால் மண்டபம், கிணத்துக்கடவு, வெள்ளியங்கிரி, தொண்டாமுத்தூர்லாம் மழை பொழிவை கொடுத்து இறுதியில் பாலக்காட்டு கணவாய் அப்பாஜி கவுண்டன்பதி வழியாக பாலக்காடு பகுதிக்கு விலகியது. இதேபோல கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை காணப்பட்டது. தென்காசி மாவட்டத்தோட சங்கரங்கோயில், சிவகிரி போன்ற பகுதிகளிலையும் நல்ல மழை பொழிவு காணப்பட்டது. இப்படி மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும், வங்க கடலோரமும் மழை இருக்கும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது நாளைக்கு சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், வேலூர், திருப்பத்தூர் மற்றும் ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் நாளைக்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழிவை கொடுத்து கொண்டே, ஏன்னா இரு காற்று இணைவு வெவ்வேறு இடத்துல அமையும். நிகழ்வு ஒரு இடத்துல இருக்கும், நிகழ்வு இருக்கிற இடத்துல வெற்றிடமா இருக்கும், குறைந்த அழுத்தமா இருக்கும். அங்கே காற்று போக்கு இருக்காது. நிகழ்வு இருக்கிற இடத்துல மையத்தில் அரபிக்கடலின் சுழற்சியோட மன்னார் வளைகுடா வழியாக இணைப்பு சுழற்சியை பெற்றுக் கொண்டிருக்கிற காரணத்தினால தற்பொழுது பார்த்தீங்கன்னா மன்னார் வளைகுடா, குமரிக்கடல்லையும் மழை. இந்த இணைப்பு சுழற்சி காரணமாகத்தான் ஒரு வட்டமான ஒரு ஷேப்பா இல்லாம இணைப்பு சுழற்சியில் இணைக்கப்பட்ட இரு காற்று இணைவு வெவ்வேறு இடங்கள்ல அமைகிறது. இதனாலதான் மழைப்பொழிவு பல இடங்கள்ல மாறி மாறி அமையுது. இப்ப இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தை விட காரைக்கால் கூடுதலாக இருந்தும், காரைக்காலை விட மயிலாடுதுறைக்கு கூடுதலாக இருந்தும், மயிலாடுதுறை விட கடலூர்லையும் தெற்கு சிதம்பரம் பகுதி நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் பெரிய அளவில் கொட்டி தீர்த்து விடாது. ஆனால் தொடர்ச்சியாக மழை இருந்து கொண்டே இருக்கும். புதுச்சேரிக்கும் இருக்கும், மரக்காணத்துக்கும் இருக்கும். படிப்படியாக இது வடக்கு நோக்கி நகரும் பொழுது மாமல்லபுரம், கேளம்பாக்கம், சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கும் நெல்லூர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்து மேற்கு நோக்கி நகரும். இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது உள்ளே மழைப்பொழிவை ஆங்காங்கே கொடுக்கும். தென் மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே கொடுக்கும். தொடர்ச்சியாக எல்லா நாளும் மாலை வந்து விட்டால் மேற்கு தொடர்ச்சி மலையில் கோயம்புத்தூர், நீலகிரி எல்லாமே மழை இருந்துகிட்டே இருக்கும். இது மேற்கே நாளைக்கு வந்த பிறகு ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வரும். இது அப்படியே மேற்கு போயிட்டுனா அரபிக்கடல் காற்று வங்கக்கடலோட மியான்மர் கரையோரம் ஒரு சுழற்சி இருக்கு, அதை நோக்கி பயணிக்கும். அந்த மியான்மர் கரையோர சுழற்சி அப்படியே மியான்மர் கரையோரத்தை ஒட்டிய வங்கதேசத்தை ஒட்டி மேற்கு வங்க வந்து ஒடிசா கடலோரத்தை நோக்கி வரப்போகுது. தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாளில்
அப்புறம் அப்படியே ஒடிசா கடலோரம் வந்து உள்ளே போகுது. ஆக இந்த காற்று சுழற்சி காற்று வங்கக்கடலோட சுழற்சியை நோக்கி வரப்போகிற காரணத்தினால இரு காற்று இணைவும் இருக்கும். அதனால வெயில் பெருசாக கொளுத்தி எடுத்துரும், அக்னி நட்சத்திரம் வாட்டி வதைக்கும் வெயில்லாம் நினைச்சிடாதீங்க. கொஞ்சம் வெயில் கூடும். இந்த மேகமூட்டம் விலகும் போது அப்போ எவ்வளோன்னா 36 டிகிரி தான் இருக்கும். 36 டிகிரி திருச்சி இருக்கும், அவ்வளவுதான். வேலூர் கூட இருக்காது, ஏன்னா இரு காற்று இணைவு அங்கே இருக்கும். திருச்சி, இந்த பெரம்பலூர் இதை ஒட்டி 36 டிகிரி. 36 என்பது 100க்கு கீழே தான். 38 தான் 100. 100க்கு கீழே தான் எல்லா மாவட்ட வெப்பநிலையும் இருக்கும். மீண்டும் அனல் காற்று என்றோ அக்னி நட்சத்திரம் மீண்டும் தொடங்க போகுது என்றோ கவலைப்பட வேண்டாம். தொடர்ந்து இதமான வெப்பம். மேற்கிலிருந்து மாலை இரவு இடிமழை பொழிவு தினசரி வரும். மழையே ஞாயிற்றுக்கிழமைக்கு பிறகுதான் தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கன்னியாகுமரி முதல் நீலகிரி வரைக்கும், கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் நீலகிரி முதல் திருப்பத்தூர் வரைக்கும், அதில் கிருஷ்ணகிரி வரைக்கும் நல்ல வெளுத்த மழையும் கொடுக்க போகுது. ஆக வரக்கூடிய 17, 18ஆம் தேதியிலிருந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் மழை தினசரி சென்னைக்கும், தினசரினா சென்னைக்குன்னா தினசரி சென்னை மாநகரத்துக்கு கொடுக்காது. ஒரு நாளைக்கு திருவள்ளூருக்கு, ஒரு நாளைக்கு சென்னைக்கு, ஒரு நாளைக்கு செங்கல்பட்டுக்கு, ஒரு நாளைக்கு மாமல்லபுரம், ஒரு நாளைக்கு புதுச்சேரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள், கடலூர், மயிலாடுதுறை. இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா இது வழி வந்து உள் மாவட்டங்கள் தான். சார் மயிலாடுதுறை சொல்கிறீங்க, அரியலூர் பெரம்பலூர் உண்டான்னு கேட்கக்கூடாது. அரியலூர் பெரம்பலூர், அதாவது கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், அப்படியே திருச்சி வந்து தான் பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை எல்லாம் மழைப்பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? ஆக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரப்போகுது. ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே மழை, இடி மழை. இது வெயிலுக்கு பின் மழை. வெயில்னா அனல் வெயிலாம் கிடையாது, 100 டிகிரிக்கு கீழே தான் வெயிலே. இனிமேல் இந்த கோடையோட வெப்பம் நிறைவடைந்து விட்டது எனலாம். ஆக நீங்கள் வந்து இந்த சூப்பர் எல்னினோலாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நினைச்சு எல்லா ஊடகத்திலையும் அச்சுறுத்தல் பயங்கரமாக இருக்குது. அதை நினச்சி நிறைய பேர் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னமும் அதை தவிர்த்துடுங்க. மழைப்பொழிவு ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் அதிகரிக்க போகுது. எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். ஒதுக்கி தான் இருக்கும். தென்மேற்கு பருவமழைக்கு சிஸ்டம் 25ஆம் தேதி தொடங்குது. அது 26, 27 கேரள கடலோரத்துக்கு வந்து 28 தென்மேற்கு பருவமழை கேரளாவுக்கு தொடங்குது. அவர் தொடங்கிட்டாலே வழக்கமாக உங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை இருந்துகிட்டே இருக்கும். கணவாயில் சாரல் இருந்துகிட்டே இருக்கும். அப்புறம் படிப்படியாக கர்நாடகா, கேரளாவிலேருந்து கர்நாடகா, மகாராஷ்டிரா என்று தென்மேற்கு பருவமழை முன்னேறும். ஆக நல்ல மழை காத்திருக்கு. நம்பிக்கையோடு இருங்க. இந்த வெப்பம், இந்த அக்னி நட்சத்திரம் இந்த காலத்தில் தணிந்திருப்பதே பெரிய வரப்பிரசாதம் என்பதையும், இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிற தூறல் நாளை வரைக்கும் வடகடலோரத்தில் நீடிக்கும், டெல்டாவிலையும் நீடிக்கும். பிறகு லேசான மழையாக மாறும். பிறகு மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு மேற்கிலிருந்து மழை கிழக்கு நோக்கி தினசரி ஒதுக்கி கொடுத்து கொண்டிருக்கும். மாத இறுதி வரைக்கும் மழை இருக்குது. அதுக்கு பிறகு தென்மேற்கு பருவமழை 28ஆம் தேதியிலிருந்து தொடங்குது. ஆகவே மழைப்பொழிவு இருக்கிறது என்பதை நம்பிக்கையுடன் இருங்கள். இணைந்திருங்கள். அப்படி சொன்ன நன்றி.